மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 முடிய. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே நாம் சிறிது நேரம் தியானிக்கத்தக்கதாக தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எவைகளைப் போல இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டுமென்று அழைத்திருக்கிறார். இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களிலே நாம் உப்பை போல, வெளிச்சத்தை போல, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல வாழ வேண்டும் என்று அழைக்கிறார். நாம் அறிந்தபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் துவக்கத்திலே தம்முடைய சீஷர்களை அழைத்து அந்த மலையின் மேல் ஏறி அமர்ந்த பிற்பாடு அவர்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை கூற ஆரம்பிக்கிறார். அவர்களோடு வந்திருந்த மக்களுக்குமாக சேர்ந்து இந்த வார்த்தைகளை, மலை பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். நாம் அறிந்திருக்கிறபடி இந்த மலை பிரசங்கத்தின் துவக்கத்திலே பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று 11 முறை கூறிய பிற்பாடு இந்த வார்த்தைகளை நாம் இந்த உலகத்திலே உப்பாக வாழ வேண்டும், ஒளி கொடுக்கும் மக்களாக வாழ வேண்டும், மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல் வாழ வேண்டும் என தம்முடைய சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, சூழ்ந்திருக்கும் மக்களுக்கும் அறிவிக்கிறார். இது ஒரு அற்புதமான போதனையாகும். கிறிஸ்தவ வாழ்வின் சாராம்சமே இந்த மத்தேயு 5ஆம் 6ஆம் 7ஆம் அதிகாரத்தில்தான் கூறப்பட்டிருக்கிறது என்றால் அது அதிகப்படியாக நாம் கூறுவது அல்ல. அதுதான் உண்மை. ஒரு கிறிஸ்தவ வாழ்விற்கு அடிப்படையான ஆதாரம் தேவை என்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் முதலில் பார்க்க வேண்டிய ஒரு படிப்பினையின் பகுதி இந்த மலை பிரசங்கமாகும். சாதாரண கிறிஸ்தவர் அல்லாத மக்களும் கூட இந்த பிரசங்கத்தினால், இந்த வாக்கியங்களினால் தொடப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தின் மக்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அசைக்கப்படுகிறார்கள். ஆம், கிறிஸ்தவர்களாக ஒருவன் அல்லது ஒருத்தி வாழ வேண்டுமென்றால் அடிப்படையான வாழ்க்கை முறையை மிக அழகாக துல்லியமாக சித்தரிக்கும் ஒரு பகுதி என்றால் இதுதான். குறிப்பாக சொல்லப்போனால் ஆண்டவராகிய பரிசுத்த கடவுள் மோசேக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தி இஸ்ரவேல் மக்களுக்கு அநேக நியாய பிரமாணங்களை, கட்டளைகளை, அவர்களுக்கான வழிமுறைகளை வகுத்தளித்தார். நாம் அந்த முதல் 5 ஆகமங்களிலே அவைகளை பார்க்கக்கூடும். எண்ணாகமத்திலே, லேவியர் ஆகமத்திலே, உபாகமத்திலே. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இவைகள் முழுதும் ஆண்டவராகிய பரிசுத்த கடவுள் மக்களுக்கு, தாம் தெரிந்தளித்த மக்களுக்கு எவ்விதமாக வாழ வேண்டும் என்ற வழிமுறைகள் ஆகும். ஆனால் இங்கேயோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவைகளுக்கு பதிலாக, கூறப்போனால் அவைகளுக்கு மேலாக, இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலக மக்கள் அனைவருக்குமே இந்த வார்த்தைகளை கூறினார். ஆம், இது நாம் அடிக்கடி ஆராய்ந்த, நாம் பிரசங்கங்களை கேட்ட வாக்கியங்களாகும். என்றாலும் நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக சிறிது நேரம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க அன்போடு அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக ஆண்டவர் நம்மை உப்பாக இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்?
வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. உப்பு இது நாம் அன்றாடம் அனைத்து மக்களும் உபயோகப்படுத்தும் ஒரு பொருளாகும். மிக முக்கியமான பொருளாகும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று கூறப்படுகிறது. அது உண்மைதான். உப்பு மிக மிக அவசியமானது. ஆனால் கிறிஸ்தவனுக்கும் உப்புக்கும் என்ன சம்பந்தம்? கிறிஸ்தவர்களாகிய நாம் எந்த வகையிலே உப்பை போல காணப்பட வேண்டும்? இந்த சமுதாயத்திற்கு நாம் சுவை அளிக்கும் மக்களாக, அதற்கான மெருகூட்டத்தக்கதாக வழிமுறைகளை நாம் அறிவிக்கும் மக்களாக, ஒழுக்க முறைகளை நாம் பறைசாற்றும் மக்களாக, அந்த ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழத்தக்கதாக நாம் சுவையூட்டு மக்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய வாழ்வு, அன்றாட வாழ்வு, நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள் உப்பாக இருக்க வேண்டும். உப்பானது அது மிகவும் அவசியமான ஒரு பொருளாகும். ஒவ்வொரு உணவுப் பொருளிலும் அது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் அதிலும் ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் உண்டு, அதற்கான வழிமுறைகள் உண்டு. உப்பு அதிகமாக இருந்தால் அதை சாப்பிட முடியாது. ஆம், நம்முடைய வாழ்விலே நாம் எவ்விதமாக செயல்பட வேண்டுமானால் அளவுக்குரியவர்களாக செயல்பட அன்போடு அழைக்கப்படுகிறோம். நம்முடைய செயல்பாடுகள் அளவோடு இருக்க வேண்டும். அதிகமாக இருந்தாலும் அது பிரயோஜனப்படாது, குறைவாக இருந்தாலும் அது சுவைக்காது. ஆண்டவர் நமக்கு அளித்த கிருபையின்படியே, நாம் அவரவர்களுக்கு அளிக்கப்பட்ட வரத்தின்படியே, அவரவர்களுக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பின்படியே நாம் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பகிர்ந்தளிக்கும் மக்களாக அன்போடு அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, இந்த உப்பு கரைந்துவிடும், மறைந்து போகும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் பொழுது நாம் நம்மை மறைத்து கொள்கிறோம். நாம் மறைந்து ஆண்டவரின் அன்பை வெளிப்படுத்துகிறோம், ஆண்டவரின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறோம், ஆண்டவரின் வல்லமையை வெளிப்படுத்துகிறோம். இதுதான் முக்கியமான நற்செய்தி பணியாகும். ஆண்டவரை வெளிப்படுத்தும் மக்களாக நம்மை மறைக்க அது சுவையூட்டும் பொருளாக இந்த உலகத்துக்கு ஆண்டவரை வெளிப்படுத்துகிறது. நாம் மறைந்து ஆண்டவர் வெளிப்பட வேண்டும். இது எத்தனை அற்புதமான ஒரு செயல்பாடு அல்லவா? ஆம், எத்தனை பெரிய பணி செய்தாலும், ஆண்டவருக்கு நாம் எத்தனையாக உழைத்தாலும், எல்லா துதி கனம் மகிமை ஆண்டவருக்கே செலுத்தும் மக்களாக நாம் காணப்பட அழைக்கப்படுகிறோம். இதை குறித்து நாம் ஒருவேளை சிந்திக்குமானால், ரஷ்ய நாட்டிலே அழகான படங்களை வரையும் வல்லுநர்கள் உண்டு, ஓவியர்கள் உண்டு. அவர்கள் வரைந்த ஓவியங்கள் மிக அழகாக இருக்குமாம். அதை ஏலத்திற்கு விடும் பொழுது அதை ஏலம் விடுபவர் தன்னை தூக்கி பிடித்து தன்னை மறைத்து கொள்வாராம். ஒரு சில சமயங்களில் யார் ஏலம் விடுகிறார் என்று தெரியவில்லையே, உம்முடைய முகத்தை சிறிது காட்டும் என்றாலும் கூட அவர் என்ன சொல்வாராம், இந்த ஓவியருக்கு முன்பாக என் முகத்தை காட்ட அருகதை இல்லை என்று கூறுவாராம். எத்தனை ஒரு உலக பிரகாரமான மக்களை குறித்த ஒரு சாட்சி. ஆண்டவரின் பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்த நம்மை மறைத்து, நம்மை ஒழித்து வைத்து, நம்மை முற்றிலுமாக இல்லை என்ற ஒரு நிலையிலே வைத்து ஆண்டவரை வெளிப்படுத்த உப்பை போல காணப்பட வேண்டும். வில்லியம் கேரி என்பவரை பற்றி நாம் அறிவோம். அவர் இந்தியாவிலே மிக அற்புதமான பணியாற்றிய தேவ மனிதர். அவர் லண்டனுக்கு தன்னுடைய ஊழியத்தை முடித்து சென்று அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவிலிருந்து ஒருவர் அவரை சென்று விசாரித்தாராம். அவரை பற்றி அதிகமாக புகழ்ந்தாராம். ஏனென்றால் அவர்தான் அதிகமான மொழிகளிலே வேதாகமத்தை வட இந்தியாவிலே மொழிபெயர்த்தவர். முதல் பைபிள் காலேஜ் தொடங்கிய இடமும் கல்கத்தா தான். அந்த கொல்கத்தா நகரிலே அவர் பல்வேறு விதமான சோதனைகள், வேதனைகள் மத்தியிலே அவர் கிறிஸ்தவ மதத்தை வெளிப்படுத்தினார், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினார், கிறிஸ்துவின் ஆளுகையை வெளிப்படுத்தினார், கிறிஸ்துவின் அவருடைய ரட்சிப்பின் தன்மையை ஏழை எளிய மக்களுக்கு அன்பாக வெளிப்படுத்தினார். இங்கிருந்து சென்ற மனிதர்
அவரை மிக அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து, நீங்கள் மிக நன்றாக வேலை செய்தீர்கள், உங்கள் ஊழியத்தைப் போல நாங்கள் பார்த்ததே இல்லை, நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இல்லாவிட்டால் இவ்விதமாக நாங்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்க முடியாது என்று பல்வேறு விதமாக அவரை புகழ்ந்து கூறி அவர் தன்னுடைய அந்த இன்டர்வியூவை முடித்து அவர் கிளம்பினாராம். அவர் கிளம்பி செல்லும் பொழுது வில்லியம் கேரி அவர் பெயரை கூப்பிட்டு சொன்ன ஒரு காரியம், ஒரு அற்புதமான காரியம். இவ்வளவு நேரம் நீங்கள் என்னை பற்றி கூறினீர்கள், நீங்கள் இந்தியாவுக்கு செல்லும் பொழுது என்னை பற்றி கூறாதீர்கள், என்னை ரட்சித்த, என்னை அதிகமாய் நேசித்த, எனக்காக தன் ஜீவனையே தந்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் கூறுங்கள் என்று கூறினாராம். எத்தனை அருமையான ஒரு செயல்பாடு அல்லவா? ஆம், கிறிஸ்தவ மக்கள் தங்களை முற்றிலுமாக மறைத்து ஆண்டவரை வெளிப்படுத்தும் பொழுது அந்த சுவையூட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அவருடைய வல்லமை, அவருடைய அற்புதமான ராஜரீகம் மக்கள் மத்தியிலே வெளிப்படும். நாம் அவ்விதமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவர் அந்த நாளிலே கூறினார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று. இரண்டாவதாக வெளிச்சத்தை கூறினார். வெளிச்சம், இது நாம் எல்லாரும் அறிந்ததே, தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று ஆதியிலே முதல் அவர் ஒளியை படைத்தவர் கூறினார். ஆனால் அவர்தாமே மனிதனாக இந்த உலகத்திலே வந்த பொழுது நம்மை பார்த்து கூறுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஆம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15-16 விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரையிலே கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலும் 4:21-22 கூறும் பொழுது அவர் இவ்விதமாக கூறுகிறார், பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கு தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வாய்க்கிறதற்கு கொண்டு வருவார்களா? விளக்கு என்பது வெளிச்சத்தை தருவது, தனக்கு அல்ல, தன்னை சுற்றிலும் இருக்கும் மக்களுக்கு அது வெளிச்சத்தை தருவதாகும். விளக்கை எங்கே வைக்க வேண்டும் என்றால் விளக்கு தண்டின் மேல் தான் வைக்க வேண்டும், அதற்குரிய இடத்தில் அதை வைக்க வேண்டும். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நாம் இருக்க வேண்டிய இடத்தை அவர் தீர்மானிக்கிறார். அந்த இடத்திலே நாம் ஒளி தரும் மக்களாக, இந்த உலகத்தின் மக்களுக்கு நம்மை எரித்து ஒளி தரும் மக்களாக, எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆம், இந்த ஒளி தரும் விளக்கானது மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு அல்ல. ஆண்டவர் ஏன் இவ்விதமாக கூறினார்? மரக்காலின் கீழே வைப்போமானால் அந்த விளக்கு அணைந்து போகும், கட்டிலின் கீழே வைப்போமானால் அந்த கட்டில் எரிந்து போகும். ஆம், அதற்குரிய நிலையிலே விளக்கு வைக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உலகத்தின் மக்களோடு இடைப்படும் பொழுது நம்முடைய இடைப்படும் இந்த இடைவெளி எவ்வளவு என்பதை விளக்கத்தக்கதாக ஆண்டவர் கூறுகிறார். நாம் இந்த உலகத்தோடு கலந்து உலகத்தின் மக்களாக மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் கட்டிலின் கீழே வைத்து எல்லாவற்றையும் எரித்து ஒன்றுமில்லாமல் போகாமல் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அல்லது நாம் அணிந்து போகத்தக்கதாக நமக்கு வரும் கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள் மத்தியிலே அந்த ஒளியை இழந்து போகாதபடி மரக்காலின் கீழாகிலும் வைக்கக்கூடாது என்று கூறுகிறார். நமக்குரிய இடத்திலே ஆண்டவர் நம்மை வைக்கும் பொழுது, நாம் பணி செய்யும் இடத்திலே, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே, நமக்கு அருளப்பட்ட கிருபையான தருணங்கள் மத்தியிலே ஒளி கொடுக்கும் மக்களாக இருக்கும் பொழுது அது எத்தனை ஆச்சரியம்! கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கும் ஒளி கொடுக்கும் மக்களாக இருக்கிறோமா? கிறிஸ்துவே மெய்யான ஒளி, அவரை நாம் பிரதிபலிக்கும் மக்களாக, அவரால் நாம் எரிந்து பிரகாசிக்கத்தக்கதாக, அவர் நம்மிலே வரும்பொழுது நாம் மறைந்தவர்களாகி அவருடைய வெளிச்சம் இந்த உலகத்துக்கு வீசத்தக்கதாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அந்த நாளிலே கூறினார். உங்கள் வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. தம்முடைய சீஷர்களை பார்த்து கூறினார், உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக, மற்ற மனிதர்களுக்கு முன்பாக, மற்ற இந்த சமுதாயத்துக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது.
ஆம், பிரகாசிக்கும் ஒளி வீசும் மக்களாக இந்த உலகத்திலே வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, மலையின் மேல் உள்ள பட்டணம். ஒருவேளை நாம் மலை பகுதியிலே நாம் செல்லும் பொழுது மலை உச்சத்தில் இருக்கும் அந்த வீடுகளை பார்த்தால் எத்தனை சந்தோஷமாக இருக்கும். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அழகாக சிறு சிறு பொம்மை வீடுகளைப் போல கீழே இருந்து நாம் பார்க்கக்கூடும். ஆம், இது ஒரு அற்புதமான ஒரு காட்சியாகும். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மிகவும் அழகாக இருக்கும். அதுவும் அது பகல் வேளையானாலும் சரி, இரவு வேளையானாலும் சரி, இரவு நேரங்களிலே இந்த வீடுகளிலே விளக்கு எரியும் பொழுது கீழே இருந்து அதை பார்க்கும் பொழுது அழகாக இருக்கும். எத்தனை அழகாக இருக்கும் அல்லவா? கிறிஸ்தவ வாழ்வு ஒரு அழகான வாழ்வு. மலையின் மேல் இருக்கிற பட்டினம் போன்ற ஒரு வாழ்வு. மக்கள் அதை கண்டு சந்தோஷப்பட வேண்டிய வாழ்வு. மக்கள் அதை கண்டு மனம் குதூகலிக்க வேண்டிய ஒரு வாழ்வு. நம்முடைய வாழ்வை ஆண்டவர் அவ்விதமாக வாழவே அழைக்கிறார். பிற மக்கள் நம்மை பார்க்கும் பொழுது அவர்கள் என்னதான் நமக்கு எதிரடையாக இருந்தாலும் அல்லது நம்மை நேசிக்கும் மக்களாக இருந்தாலும் கூட, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் தரும் மகிழ்ச்சியைப் போல நாம் மகிழ்ச்சியூட்டும் மக்களாக, அவர்கள் உள்ளத்திலே நம்மை குறித்து தேவனை போற்றி புகழ்ந்து இத்தனை அருமையான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களே என்று உணர்ந்து ஆண்டவரை துதிக்கும் வகையிலே நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். நம்முடைய அன்றாட வாழ்விலே, நம்முடைய சமுதாய வாழ்விலே, நாம் பணி செய்யும் இடங்களிலே, இடைபடும் மக்களிலே, நம்முடைய ஊழிய வாழ்விலே அல்லது சபையிலே, எங்கேயானாலும் சரி, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல நாம் மகிழ்ச்சி தரும் மக்களாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் மக்களாக, கிறிஸ்துவை நம்மில் கண்டு அதன் மூலமாக மக்கள் மகிழ்வடைந்த நிலையிலே அவர்களும் அவரை தேடத்தக்கதான ஒரு வாழ்வை வாழ அன்பான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். அன்பின் ஆண்டவர் எத்தனை கரிசனையோடு அந்த நாளிலே தம்முடைய சீஷர்களுக்கு கூறியிருக்க வேண்டும் என்று நான் அநேக தரம் யோசித்ததுண்டு. அருமையான சீஷர்கள் சூழ அமர்ந்திருக்கும் பொழுது அவர்களை பார்த்து இந்த 11 பாக்கியவான்கள், பிளஸ்டட், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் என்று கூறிய பிற்பாடு இந்த பகுதியை கூறுகிறார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மேலான பகுதியை உடன் கூறுகிறார், நீங்கள் உப்பாக இருக்க வேண்டும், நீங்கள் ஒளி வீசும் மக்களாக இருக்க வேண்டும், நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணங்களால் நிறைந்த ஒரு இடமாக இருக்க வேண்டும். ஆம், அந்த சீஷர்கள், அவர் வார்த்தையை கேட்ட மக்கள் உண்மையாலுமே தொடப்பட்டிருப்பார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட அவ்விதமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அதிலே மென்மேலும் நிலைத்து வாழ்ந்து பெருகத்தக்கதாக, மென்மேலும் நாம் நம்மை கரைத்து நம்மை மறைத்து வாழத்தக்கதாக, ஒளிவீசு மக்களாக, கிறிஸ்துவின் ஒளிவீசு மக்களாக இந்த உலகத்திலே உழைக்க பிழைக்கத்தக்கதாக, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல நாம் பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிலே இருந்து பலப்படுத்துகிறார். நம்மிலே இருந்து அவர் செயல்படுகிறார். நாம் அவருக்கு இடம் அளிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட செயல்பாடுகளிலே, ஆண்டவரே, நான் அல்ல, என்னால் கூடாது, என்னால் ஒன்றுமே கூடாது, ஆனால் நீர் என்னிலே வாரும், நீர் என் வாழ்வை பொறுப்படுத்திக் கொள்ளும், என் சரீரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும், என் சரீரத்திலே காணப்படும் பலகீனங்கள் சுகவீனங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், என் சரீரத்திலே காணப்படும் எல்லா விதமான மன கிளேசங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், விசுவாசத்திலே காணப்படும் அசைவுகளை பொறுப்படுத்திக் கொள்ளும், நம்பிக்கையிலே காணப்படும் எல்லா விதமான கர்த்தாவே சூழலை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அப்பா, என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ராஜா, நீர் என்னிலே வாரும், நீரில் வந்து கர்த்தாவே, நான் இந்த உலகத்திலே உப்பாக எந்த அளவுக்கு வாழ வேண்டியுமோ அவ்விதமாக வாழ, ஒளி தந்து வாழ, மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக வாழ கிருபை செய்யும் என்று அவரை அழைக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாருக்கும் உதவி செய்ய ஆண்டவர் நமக்கும் மென்மேலும் உதவி செய்து அதிலே பெருக செய்கிறார். குறைவில்லாமல் ஒவ்வொரு நாளும் இந்த பணியிலே, நாம் உப்பாக வாழும் பணியிலே, ஒளிவீசு மக்களாக வாழும் பணியிலே, மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக வாழும் பணியிலே ஒவ்வொரு நாளும் பெருக செய்கிறார். அவ்விதமான ஆசீர்வதிக்கப்பட்ட பெருக்கத்தை நம் வாழ்விலே பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறோம். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பினீர். அவர் தந்த வார்த்தைகளின் மூலமாக கர்த்தாவே, நீர் எத்தனை
சாதாரணமான உப்பை, ஒளி தரும் விளக்கை, மலையின் மேல் இருக்கும் பட்டணத்தை அடையாளப்படுத்தி எங்கள் வாழ்வை நீர் சீர் செய்ய விரும்புகிறீர். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்த பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்வை நீர் தயவாய் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் வாழ்விலே நீர் கிருபையாய் இரக்கமாய் இறங்கி ஆளுகை செய்ய, எங்களை ஆண்டு வழிநடத்த, எங்கள் வாழ்வின் எல்லா விதமான செயல்பாடுகளை பொறுப்படுத்திக் கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதி கனம் மகிமை இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆமேன்.